டேய் வேலா, என்னையே அவகிட்ட மன்னிப்பு கேட்க வச்சுட்டல, உன்னை சும்மா விட மாட்டேன்டா. உன்னையும் இந்த ஜானகியையும் ஒழிச்சு கட்டாம நான் தூங்கவே மாட்டேன். இந்தாங்க. தேங்க்ஸ் மா. கங்க்ராட்ஸ் சார். தேங்க்யூ. கங்க்ராட்ஸ். தேங்க்யூ. தாங்கக்கா. கங்க்ராட்ஸ். பெத்தவங்களுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்குற பாக்கியம் எல்லா குழந்தைங்களுக்கும் கிடைச்சிடாது. யூ ஆர் சோ பிளெஸ்ட். நான் வரேன். வாங்க. வரேங்க. ஓகே மேம். வரேன். வாங்க. என்னாச்சுமா? கல்யாணம் முடிஞ்சு போச்சா? டேய், அந்த ஜானகியை ஒழிச்சுக்கிட்ட எவ்வளவு பெரிய சான்ஸ் கிடைச்சது. இப்ப புடிச்சிட்டு போட்ட விட்டுட்டு வந்து நிக்கிற. சாரிமா, எப்படி ஆச்சுன்னே தெரியலமா. பேசாத. இப்ப எனக்கு இருக்கிற கோபத்துல உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியாது. சூப்பர்மா, இன்னும் நல்லா போடுங்க. ஒரு வேலையும் உருப்படியா செய்ய மாட்டேங்கிறான். போடுங்க இன்னும். டேய், என்ன பலி மறிச்ச போலீஸ் தானே நீங்க? அதே போலீஸ் தான். ஏய், ஓகேவா? நல்லா செஞ்சோமா? டேய் போடா. போடா. போ. போடுங்க, அந்த பக்கம் போய் சாத்துங்க நல்லா. பா வாங்கடா. ஆனா எதிரில இருக்கிறவ வரலாறையே மாத்தி எழுதுறவளே இந்த வேதனாகி தாண்டா. அம்மா, நீங்க சீரியல் பார்த்து நிறைய கெட்டு போயிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இப்பெல்லாம் சீரியல்ல நடிக்கிற வில்லிங்களே திருந்தி நல்லவங்களாயிட்டாங்க. நீங்க இன்னும் பழைய காலத்திலே இருக்கீங்க. காலெல்லாம் மாறி போச்சுமா, கொஞ்சம் அப்டேட் ஆகுங்க. எத்தனை காலமானாலும் இந்த வேதனாகிய எதிர்க்க நினைச்சவனும் கிடையாது, எதிர்த்தவனும் கிடையாது. அந்த வரலாறு மாத்தி எழுததாமா வந்திருக்கேன். யாரு வரலாற யாரு மாத்தி எழுதுறான்னு பாப்போம். தெரியுமே, உங்களையும் தெரியும், உங்களோட ஹிஸ்டரி எனக்கு தெரியும். நான் ஒருத்தங்களை எதிரியா பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்னா அவங்களோட மொத்த வரலாறையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் அவங்க எதிரிலே நிற்பேன். எப்படி இவன் இவ்வளவு கான்பிடென்ட்டா வந்து நம்ம கிட்டயே சவால் விட்டுட்டு போறான்? அதுவும் உன்னோட ஒட்டுமொத்த வரலாறும் தெரியும்னு சொல்றான். அது எப்படி? வேலை என்னமோ நம்மள மிரட்டுறதுக்காக இத சும்மா சொன்ன மாதிரி தெரியல. அவ என்ன மிரட்டும் போது அவன் கண்ணுல ஒரு உண்மை இருந்தது. அப்படின்னா நடந்த எல்லாத்தையுமே
ஜானகி அவன்கிட்ட சொல்லிட்டான்னு தானே அர்த்தம். அவ சொல்லாம வேலை இவ்ளோ தூரம் பேசுறதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல. அது ஒண்ணும் இல்லனே. அப்பா இன்னைக்கு அடுத்த அரசியல் வாரிசு யாருன்னு அறிவிக்க போறாருல்ல. அது எப்படியும் நீங்க தான் இருப்பீங்கன்னு 2 பேருக்குள்ளேயும் ஒரே பேச்சு. ஓ இப்படிதான் இங்க பேச்சு ஓடிட்டு இருக்கா? மச்சான், நாங்களாச்சு பரவாயில்ல, விருந்து லெவல்ல தான் பேசிக்கிட்டு இருக்கோம். அங்க ஒருத்தன் போஸ்டரே அடிச்சு வச்சுட்டா. யாரு? வீரசேகரனா? அவனுக்கு வேற வேலையே இல்ல மச்சான். ஏனே, உங்களுக்கு அந்த ஆசை இல்லையா? அப்படி இல்லம்மா, எனக்கு முன்னாடி அக்கா இருக்காங்கல்ல, ரொம்ப வருஷமா அப்பா கூடவே தானே இருக்காங்க. சீனியாரிட்டி படி பார்த்தா அக்காவுக்கு தானே கொடுத்தாகணும். ரத்னம் வந்துட்டான். வருங்கால சட்டமன்ற உறுப்பினர் வாழ்க வாழ்க. டேய் என்னடா இதெல்லாம்? இருக்கட்டும் வாழ்த்துக்கள் இருக்கட்டும். வாழ்த்துக்கள். சரிடா சரிடா. டேய் இதெல்லாம் உனக்கே ஓவரா தெரியல? இன்னும் குதிரையே வாங்கல, அதுக்குள்ள அது போட போற குட்டிக்கு பேர் வச்சாங்களாம். அப்படி இருக்குடா நீ பண்றதெல்லாம். மாப்ள, வீரசேகர மாதிரி ஒரு விசுவாசி இருந்தான்னு வைய, குதிரை வாங்காம குட்டிக்கு பேர் வைக்கிறது மட்டும் இல்ல, வானத்து மேல கயிறை போட்டு நிலாவையே பிடிக்கலாம். என்ன அங்க சத்தம்?